வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இப்போ கேரளா ஸ்டைல் நேந்திரம்பழ பாயாசம் பண்றது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நேந்திரம்பழம் நல்லா பழுத்ததா 2 எடுத்து வச்சிருக்கிறேன். 1/4 கிலோ வெல்லம், ஏலக்காய் தூள், அப்புறம் முந்திரி, தேங்காய் பல்லா கட் பண்ணி வச்சது, இதுல நெய்யில வறுத்து போடுறதுக்கு இந்த மாதிரி. அப்புறம் பால் எடுக்கிறதுக்கு 1 கப் தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பழ பாயசத்துக்கு வந்து நேந்திரம் பழத்தை 2 வந்து நல்லா கனிஞ்ச பழம் எடுத்திருக்கிறேன். அதை வந்து இட்லி பானையில வேக வச்சிடலாம். நான் வந்து இட்லி பானையில தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கிறேன். ஆவி வருது பாருங்க. இப்போ 2 பழத்தை வச்சு வேக வச்சிடலாம். வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன். அதுக்குள்ள நம்ம போய் தேங்காய் பாலா எடுக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்றதுங்கிறது பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நேந்திரம் பழம் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். நல்லா குழைவா வெந்துருச்சு, எடுத்து மாத்திக்கங்க. நேந்திரம் பழம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம். பாதி வந்து கட் பண்ணி போட்டோம்னா வாயில நல்லா தட்டுப்படும். அதனால ஒரு 2 பழம் இருக்கிறதுல 1.5 பழத்தை நான் அரைக்கிறதுக்கு போட்டுடுறேன். மீதி இருக்கிற அரை பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் பீஸ் பீஸா. பாருங்க, உருளியில நெய் ஊத்தி இருக்கிறேன். நான் நெய் ஊத்தி தேங்காவும் முந்திரியும் வறுத்து எடுத்திருக்கிறேன், நல்லா செவக்கிற மாதிரி. இதை காட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு எடுத்த வீடியோ. இது இன்னொரு எடுக்க முடியாதுங்கிறனால தான் உங்களுக்கு இது சொல்றேன். அதே மாதிரி வெல்லத்தை தட்டி போட்டு பாகு வச்சு எடுத்துக்குங்க, வடிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இந்த நெய் காஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வாழைப்பழத்தை வந்து நேந்திரம் பழத்தை வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன். அதுல 1.5 பழம் போட்டு அரைச்சிக்கலாம்னு சொன்னேன். நான் 1.5 பழம் போட்டு அரைச்சிட்டு வந்து எனக்கு இவ்வளவு வந்திருக்குது. இப்போ இந்த நெய்யில வந்து இந்த பழத்தை போட்டு நல்லா வறுத்தரலாம். பாருங்க, நல்லா இந்த அரைச்சி வச்சிருந்த இது பேஸ்ட நெய்யில போட்டு நல்லா வறுத்துருங்க. அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வறுத்துடணும். அப்படியே போட்டு நல்லா மனம் வரணும், அந்த பழத்தோட மனம் வரணும், பச்சை வாசம் போய் அது வரைக்கும் நல்லா இது பண்ணி எடுத்துருங்க. பாருங்க, வாழைப்பழம் அப்படி ரெடி ஆயிருச்சு. இப்ப வடிச்சு வச்சிருந்த வெல்லத்தை ஊத்திக்கலாம். பாருங்க, நல்லா அந்த பழ கலவையுமே வெல்லம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும், காட்டுறேன் நான். இப்படி கொதிச்சிருச்சு. இப்ப எடுத்து வச்ச 2வது தேங்காய் பால் ஊத்திக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம், அரை பழத்தை கட் பண்ணி வச்சிருந்தோம் பீஸா, வேக வச்ச நேந்திரம் பழம். இதை வந்து இதுல சேர்த்திக்கலாம். இந்த டைம்ல எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம பழப்பாயாசம் இந்த மாதிரி இருக்கு, கெட்டியாயிடுச்சு நல்லா. இது கூட வந்து முதல் பால் எடுத்து வச்சிருக்கிறோம், தேங்காய் பால் கெட்டியா, அந்த பால் ஊத்திக்கலாம். கொஞ்சமா ஊத்திக்கோங்க. பாருங்க, இப்ப நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் கெட்டி பால் ஊத்தியும் ஒரு கொதி வந்துருது. அவ்வளவுதான். இப்ப நம்ம தேங்காவும் முந்திரியும் நல்லா பொன்னிறமா நெய்யில வறுத்து வச்சிருந்ததை எடுத்து உள்ள சேர்த்திக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம் சேர்த்தி. இப்ப பாருங்க, கேரளா ஸ்பெஷல் நேந்திரம் பழ பாயாசம் நம்மளோட ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்ட்டு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கிட்ட இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.